ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் அப்படின்னு ஒரு அழகான வெப் சீரிஸ், ஒரு குட் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட்ஸோட ஒரு அழகான வெப் சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா ஒரு சூப்பர் வெப் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் டேக்லேயே போட்டிருப்பாங்க 5 ஒய்ஃப்ஸ் 1 லைஃப் 5 ஒய்ஃப்ஸ் அப்படின்றாங்க. கதை ஒரு வாழ்க்கை 5 மனைவிகள் அப்படின்றதான். ஸோ நாகேந்திரன் அப்படின்னு ஒரு வேலை வெட்டிக்கு போகாத ஒரு இளைஞன். அவர் வந்து அவங்க அம்மாவோட இதில் இருந்துக்கிட்டு தென் எதுவுமே பண்ணாமல் எதுவுமே உருப்படாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கார். ஒரு மலையாள படம், அதை வந்து தமிழ் டப்பில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு 5 திருமணங்கள் நடக்குது. அவர் எதுக்கு பண்ணுறாருன்னா, ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் மணி. காசுக்காக கல்யாணம் பண்ணுறாரு. ஸோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு கல்யாணத்துலேருந்து எப்படி ரிலீவாக அடுத்தடுத்த கல்யாணத்துக்கு போகிறாரு. ஸோ போனதுக்கு வரும் கடைசியாக என்ன ஆகுது, அந்த கல்யாணம் எதுக்கெல்லாம் பண்ணார் அப்படின்றதான் படத்தோட ரிவீலிங் பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு டேக்லைன் இவ்வளோ தான், 5 ஒய்ஃப் ஏன் பண்ணார் அப்படின்றதான். ஸோ ஹனிமூன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்தோட மொத்த கதை. ஸோ இதில் ஒவ்வொரு எபிசோடுக்குமே ஒரு கேர்ள்ஸோட நேம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜானகி அப்படின்றது தான் மொதல் எபிசோட். ஸோ ஜானகி அப்படின்றவங்க யாரும் இல்லை, அவரோட அத்தை பொண்ணு, ஐ திங்க் மாமா பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து வரதட்சணை தருவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த வரதட்சணை பற்றி இவர் கொய்த்து போகலாம் அப்படின்றது. இவரோட சோமு அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து த்ரூ அவுட் த ஜேர்னி அந்த 6 எபிசோட்லேயும் வரும். ஸோ அந்த கேரக்டர் சொல்கிற அந்த ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் சொல்கிறத கேட்டு தான் இவர் வந்து நாகேந்திரன் வந்து ஆடிக்கிட்டு இருப்பார். ஸோ ஆடிக்கிட்டு இப்படியே போய்கிட்டே இருப்பார். தென் ஜானகி அப்படின்றதான் மொதல் எபிசோட் சொன்னல. ஸோ அவங்களுக்கு வந்து வரதட்சணை தருவாங்க, அவங்க மாமா செய்து வச்சுருப்பாருன்றனால கல்யாணம் அவங்க அம்மா கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணோடனே தான் தெரியும் அவங்க வீட்டில் எந்த ஒரு காசும் இல்லை, நீ என்னோட அண்ணன் பொண்ணு அப்படின்றதுனால தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல தான் தெரியும். வீட்டில் காசே இல்லை, தந்துடுவாங்கன்னு நினச்சி பண்ணியிருக்கேன்னொடனே ஸோ வீட்டை விட்டும் இதை விட்டும் அவங்கள ஏமாற்றிட்டு போகிறேன்ட்டு ஓடி வேறு ஒரு ஊருக்கு போகிறாரு. தென் அங்கே போன உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறதுன்றனால இந்த காசை இப்போதைக்கு நமக்கு கொய்த்து போக காசு வேணும், அதுக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஆகணும். அங்கே ஒரு ஒருத்தரை வந்து காப்பாற்றிருப்பார் ஒரு சீனில். அவர் வந்து நீ கொய்த்து போகிறதுக்கு அமௌண்ட்டு மட்டும் ரெடி பண்ணி நம்ம வந்து உன்னை நான் கொய்த்து போக வச்சுறேன், பாஸ்போர்ட் விசா மட்டும் ரெடி பண்ணி நான் அங்கே போய் உனக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சரி ரைட்டு, அப்போனா நம்ம போயிடலாம் அப்படின்றதுக்காக ரெண்டாவது வந்து லில்லிக்குட்டி அப்படின்றது செகண்ட் எபிசோட். ஸோ அதில் வந்து அவரோட அண்ணன் வந்து போலீஸ், அந்த லில்லிக்குட்டியோட அண்ணன் வந்து போலீஸ். அவங்க வந்து லைட்டாக ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவனே வச்சுக்கலாம். பட் ஆனால் அவங்களுமே க்யூட்டாக ஒரு காமிக்கலாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்களோட கேரக்டரை. ஸோ அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து கிறிஸ்டின். ஸோ ஜோசப் அப்படின்ற பேரில் வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவார். ஸோ பண்ணிக்கிட்டவொடனே அவங்களுக்கான சொத்துக்கள் வந்து அவ்வளோவா இருக்காது, கொஞ்சத்தை மட்டும் அவங்க அண்ணன் பேரில் இதில் இருக்கும். ஸோ அந்த காசை மட்டும் வாங்கிட்டு பாதி நைட்லேயே அவங்க கூட இருக்க முடியாமல் தப்பிச்சு இன்னொரு ஊருக்கும் ஓடி போயிடுவாங்க. இது செகண்ட் எபிசோட். ஸோ அதில் வர சீன்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது செகண்ட் எபிசோடில் நெல்லிக்குட்டி அப்படின்றத முடிச்சிடும். தென் தேர்டு ஒன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லைலா அப்படின்றதான் தேர்ட் எபிசோட் நேம். அண்ட் அந்த கேரக்டர் யாருதுன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐ திங்க் 7 இயர்ஸ் வந்து ஜெயிலில் இருந்துருப்பாங்க. அது வந்து ஒரு காமன் மேரேஜ், ஒரு 10-15 கல்யாணம் சேர்த்து வைப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஐ திங்க் தங்க காசும் இதுவும் தருவாங்க, காசும் தருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து தான் போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, காசை கூட அவரால் எடுக்க முடியாது. பட் ஷீ வந்து கொஞ்சம் ரஃபான கேள்வி, அதனால் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணனால அவரை கொண்டுட்டு தான் ஜெயிலுக்கே போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தெரியும்போது அவர் பயந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க தான் தேர்டு கேர்ள். தென் ஃபோர்த் ஒன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சாவித்ரி. ஸோ சாவித்ரின்ற கேரக்டர் என்னென்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து அவங்க காலேஜில் இருக்க டீச்சரவே, அவங்க ப்ரொஃபஸரவே லவ் பண்ணிவிட்டு அவங்களால வந்து கன்சீவ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைக்காக ஒரு ஒன் ஆஃப் த இதாக போனார்னா, ஒன் ஆஃப் த அப்பாவை வரும் போனார் அப்படின்னா ஓகே, அவருக்கு அதுக்கும் ஓகே சொல்லிட்டு தான் போகிற ஃபார் த பர்பஸ் ஆஃப் காசுக்காக அவர் போகிறாரு. சரி ஓகேன்ட்டு ஒருமே சேர்த்துக்கிறாரு. ஸோ இது யாருக்குமே இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் தெரியாது, இதுக்கப்புறம் நடக்க போகிறதுமே அவருக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்க எடுத்துக்கிறாங்க. தென் அவங்களோட எல்லாத்தோட பேக் ஸ்டோரி சொல்ல போதுமே ஒரு தனித்தனி ஸ்டோரி மாதிரி அழகாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு ஜானகி எக்ஸப்ட் ஜானகி அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் தவிர மீதி இருக்க எல்லா கேரக்டருமே ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இது பண்ணிட்டு வந்துருப்பாங்க. தென் தங்கம் கேரக்டர் அந்த 5th எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட், அவங்க ஒரு செக்ஸ் ஒர்க்கர். ஸோ அதை வச்சு பண்ணும்போது அந்த சீன் அந்த ஃபுல் எபிசோடுமே கொஞ்சம் ஃபன்னியாக காமெடியாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும். தென் அவங்ககிட்ட இருந்துமே கடைசியில் காசு எடுத்துகிட்டு மொத்தமாக சோமுவும் அவரும் சேர்ந்து ஒரு லாட்ஜில் தள்ளிப்போம், அதில் அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா 5th எபிசோட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். மித்த எல்லா எபிசோடுமே ஒரு கதையோட இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எபிசோடாக தான் இருக்கும் எபிசோட். தென் இந்த எபிசோட்ஸ்லாம் முடிஞ்ச உடனே ஃபைனலி வந்து
சரி இந்த 5 பேத்துக்கு இவங்களுக்கு 5 பேர் முடிஞ்சது. சரி 6வதா ஒரு கேர்ள் கரெக்டாக இது பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு மடத்தில் போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை இது பண்ணோன்னா நமக்கு வந்து பெரிய இது கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சரி ரைட்டு பண்ணுவோன்னு போனோடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இத்தனை தடவை பண்ணவங்க போன ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸப்ட் ஜானகி வந்து அவங்க காசு இல்லாமல் ஏமாற்றிருக்காங்க. சார் மித்தபடி அடுத்தவங்க எல்லாருமே ஒரு இதோட வந்து தான் அவரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து கில்ட்டாகவும் இல்லையா. பட் கடைசியாக அவரை பொண்ணு வந்து அப்பாவி பொண்ணு பார்க்குறதுக்கு அம்மோபுரவிமம் தான் நடிச்சிருப்பாங்க. இவ்வளோ அப்பாவியாக இருக்கம்மா, நான் ஒன்று இது பண்ணல, இதுக்கு முன்னாடி எத்தனை பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு அந்த ஹனிமூன் அவரோட ஃபஸ்ட் இதிலேயே சொல்லிடுவார் கல்யாணம் பண்ணி முடித்தோடனே, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் வாழ்ந்து வருவோம் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதான் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் படத்தோட பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. ஸோ இது பெரிய ஸ்பாய்லர் தான். ஸோ அதனால் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து கூட அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அந்த சீன் ஃபுல் எபிசோட் பார்த்து இந்த சீன் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா அவங்க அமுரவர மேம் வந்து யாருன்னு பார்த்தோன்னா சோமுவோட ரியல் ஒய்ஃப். புரியுதா? சோமுன்றது அவரோட ஃப்ரெண்டோட ரியல் ஒய்ஃப். அவர் ஃப்ரெண்டு தான் இத்தனை வட்டமாக அவரை ஏமாற்றி இது பண்ணி மொத்த காசையும் அடிச்சுட்டு மறுநாள் ஓடி போயிடுவாங்க. இதோட படத்தை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து யார் ரிவீல் பண்ணுவார் பார்த்தா அந்த லில்லி குட்டியோட அண்ணே வந்து ஒரு போலீஸ்ன்னு சொன்னல. ஸோ அவர் வந்து தான் இந்த உண்மையெல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி ஒன்று அவன் தான் ஏமாற்றிருக்கான், உன் ஃப்ரெண்டு தான் ஏமாற்றிருக்கான்னு சொன்னோடனே சரி ரைட்டு இப்போ என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் விடாமல் முன்னாடி இருக்க 5 ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஜானகி, சாவித்ரி, லைலா, லில்லிக்குட்டி அண்ட் தங்கம். ஸோ அவங்க 5 பேரும் அவங்க வீட்டு ஹவுஸில் இருப்பாங்க. ஸோ 5 பேர்த்து கூட இவரையும் போய் விட்டுட்டு அதோட எபிசோட்ஸை ஒரு மாதிரி ஃபன் ஃபேக்டோட முடிக்கிறாங்க அந்த எபிசோட்ஸை. ஸோ ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு எபிசோட்ஸாக தான் இருக்கும். ஒரு ஃபன்னாக இதாக ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இவங்க பண்ணாலும் அது டிட் ஃபார் தட் மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு நல்ல வெப் சீரிஸுக்கான எலமெண்ட்ஸோட ஒரு அழகாக கடைசி ஒரு நல்ல ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றதான் மேட்டர். ஸோ கண்டிப்பாக நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் உட்காந்து ஃபன் பண்ண ஃப்ரீயாக இருக்குன்ற போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப் சீரிஸாக தான் அந்த நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ தேங்க்யூ.